जय गरुड़ सुपर्णा श्रीमते श्रीमते निगमा श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मी श्रीवंशटकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते वात्स्यश्री कृष्णमार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः உத்தமமான உத்தரட்டாதின்னு நம் 45வது பட்டம் வில்லிவளம் அழகிய சிங்கருடைய 100வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடும் விதமா இங்க நடக்கிற அந்த ஸ்ரீமத் கீதா பாஷ்ய சதஸ்ல அடியனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு பாக்கியமா நினைக்கிறேன். அடியன் இன்னைக்கு இந்த தர்ம கஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிக்கிற கீதையோட முதல் ஸ்லோகத்தை பத்தி எடுத்துட்டு அதை பத்தி அடியனுக்கு புரிஞ்ச வரையில இங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत சஞ்சய அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இது திருதராஷ்டிரன் வாக்குல வருது. இந்த முதல் ஸ்லோகம் கொஸ்டினா வருது. முதல்ல இந்த ஸ்லோகத்தோட நிலைகளன் எதனால இந்த ஸ்லோகம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். குருக்ஷேத்திரத்துலதான் யுத்தம் பண்ண போறதுன்னு தீர்மானம் ஆயிடுது. கௌரவர்களும் பாண்டவர்களும் அவ சைன்யத்தை தயார்படுத்தின்னு இருக்கா. அப்போ தன்னுடைய பிள்ளையான திருதராஷ்டிரனை பாக்குறதுக்கு வியாசர் வரார். இந்த கொஞ்சம் விஷய வைராக்கியம் ஏற்படுத்தலாம், இந்த எப்படியாவது போரை நிறுத்தலாம், நிறுத்தத்துக்கான பிரயத்னம் அறிவுரை கொடுக்கலான்னு கொடுக்குறார். பட் ஆனா எனக்கு மக்களும் ராஜ்யம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால விஷய வைராக்கியம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் அறிவுரை கொடுக்குறார். அப்ப திருதராஷ்டிரன் கேக்குறான், என்ன இதோட ரிசல்ட் என்ன, இந்த யுத்தத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேக்குறச்சு யத கிருஷ்ணஸ் ததோ தர்மோ யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா அப்படின்னு வியாசர் அவருக்கு சொல்றார். அதாவது எந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்கானோ எந்த இடத்துல தர்மம் இருக்கோ அந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்கான், எந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்கானோ அந்த இடத்துக்கு தான் ஜெயம் அப்படின்னு வியாசர் சொல்றார். சோ அதுலயே தெரிஞ்சுடுறது திருதராஷ்டிரனுக்கு இது மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுடைய டவுன்ஃபால் கட்டாயம் நிச்சயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுறது. அதனால மேல வியாசர் கேட்கிற இந்த போரை பாக்குறதுக்கான திவ்ய சக்ஷுஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைகள் மடியறத பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால வேண்டான்னு மறுத்துடுறான். ஆனா போர்ல என்னென்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கிறதுனால தன்னுடைய தேரோட்டியான சஞ்சயனுக்கு அந்த திவ்ய சக்ஷுஸை கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறான். சோ அதனால சஞ்சயனுக்கு அந்த திவ்ய சக்ஷுசும் அந்த கேட்கிற திறனும் கிடைக்கிறது. சஞ்சயன் அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. சோ அங்க போய் குருக்ஷேத்திரத்துக்கே போய் அங்க அந்த யுத்தத்தை பாக்குறான். 10வது நாள் பீஷ்மர் அம்பு படிக்கையில மடிஞ்சதை பார்த்த உடனே சரி அவனை யுத்தத்தோட ரிசல்ட் தெரிஞ்சுட்டான். அவன் திரும்பி வந்துடுறான் திருதராஷ்டிரன் கிட்ட. அப்படி வந்த சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டிரன் இந்த கேள்வியை கேட்கிறான். சோ இந்த கேள்வியை கேட்கறச்சே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு ஆரம்பிச்சு கேட்கிறான். இதுல பார்த்தோம்னா பெரியவர்களோட என்ன சொல்லுவாங்க, எதையுமே எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கிறச்சே மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க தர்மம் அப்படிங்கிற சப்தத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால கடவுள் வாழ்த்து அது மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தர்மக்ஷேத்ரே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த தர்மா அப்படிங்கிற இந்த சப்தத்தை முதல்ல பார்க்கலாம். தர்மம் அப்படிங்கிற இந்த சப்த பொருளே ரொம்ப அந்த சப்தமே மங்களகரமானது. வேத வாக்கியத்துல சொல்றது தர்மம் தான் இந்த உலகத்தை தர்மத்தினாலதான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றது. மேலும் தர்மம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அப்படிங்கிற அந்த ரூட், அதாவது அப்போல் தாங்கி நிற்கிறது அப்படிங்கிற பொருளை உடைய அது எல்லாத்தையும் இந்த உலகத்தையே தாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அதான் இந்த தர்மம் அப்படிங்கிறது இந்த சொல்லுடைய அர்த்தம். அப்புறம் வேதம் மற்றும் புராணங்கள்ல தர்மம் உலகமே ஆதாரமா போற்றப்படுறது அப்படின்னு வேதம் மற்றும் புராணங்களே சொல்றதுனால இந்த தர்மம் அப்படிங்கிற இந்த தர்மா அப்படிங்கிற இந்த சப்தத்துல ஆரம்பிக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் வனபர்வத்துல ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோ நராக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு. அதாவது வேதவிதோ விப்ராகா அத்தியாத்மவிதோ நராகா மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் வதந்தி அப்படின்னு சனாதனம் தர்மம் வதந்தி அப்படின்னு சொல்றா. அதாவது வேதத்தையும் வேதாந்தத்தையும் அறிந்தவர்கள்
கிருஷ்ணனை, மகாத்மாவான கிருஷ்ணனை சனாதன தர்மமாக போற்றுகிறார்கள் அப்படின்னு. சோ எப்ப கிருஷ்ணன் தான் அந்த தர்மமோ, அப்படிப்பட்ட அந்த அந்த கிருஷ்ணன் உபதேசிக்க கூடிய இந்த கீதைய தர்மா அப்படிங்கிற இந்த சப்தத்துல ஆரம்பிக்கிறது தான் இன்னும் விசேஷமானது. மேலும் பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா அப்ப தர்மக்ஷேத்ரே அப்படின்றது விஷ்ணு கஷேத்ரேன்னு அர்த்தமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கலாம். கீதைக்கு போக வேண்டாம். அப்ப தர்மக்ஷேத்ரேன்னு சப்தமானது விஷ்ணு வாச்சகமா இருக்கிறதுனால ஆரம்பமே சோபனமான தர்மக்ஷேத்ரே அப்படின்னா பகவத் கஷேத்ரே விஷ்ணு கஷேத்ரே அப்படின்னு அர்த்தமாயிடுதுன்னு சொல்லிட்டா சரியாயிடும். அப்படி டக்குன்னு அப்புறம் இதேதான் விஷயம் விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. தர்மோ தர்ம பிரித்தாம்பரஹாரதி தர்ம சப்தமானது பகவானை குறிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஓகேவா? சொல்றேன். அதே போல விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் தர்மஹா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். மேலும் இந்த கீதையில கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம் பத்தி பெருமாள் உபதேசிக்கிறான். இதெல்லாம் தர்மங்கள். ஸோ அதை பாக்குறச்சே தர்ம அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதும் விசேஷமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது க்ஷேத்ரே, தர்ம க்ஷேத்ரே, க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கு இடம் என்பது பொருள், வசிக்கும் இடம் அப்படிங்கிறது பொருள். மேலும் அதை பயிரிடும் நிலம் அப்படின்னு பொருள் உண்டு. எப்படி நிலத்துல பயிரிடும் நிலத்துல ஒரு நெல்மணி போட்டா பல நெல்மணிகளை கொடுக்கறதோ, அத போல தர்ம கஷேத்திரமான இந்த கஷேத்திரத்துல தர்மம் பயிரிடுறச்சு, தர்மம் தழைத்துவங்கிறது ரொம்ப ப்ராஸ்பரஸா வருது அப்படிங்கறத குறிக்கிறது இந்த தர்ம கஷேத்ரே. அது எந்த இதுக்கு அப்ஜெக்டிவா வருது? குருக்ஷேத்திரத்துக்கு. இந்த குருக்ஷேத்திரத்தோட மகிமையை குறிக்கிறது. இந்த குருக்ஷேத்ரே அப்படின்னு சொல்றச்சு ஃபர்ஸ்ட் சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில பாண்டவ திருதராஷ்டிரானா குலகூட்டஸ்த நாமோபலட்சிகத்தேன பகுமான விஷய இது பாவக அப்படிங்கிறார். அதாவது அவருடைய குருவம்சத்துல வந்த இந்த பாண்டவர்களும் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களும் அவர் அந்த அந்த மரியாதைக்குரிய இடம் அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது அவருடைய பேர்ல போன இந்த பேரில் அமைந்த இந்த குருக்ஷேத்திரம் மரியாதைக்குரிய இடமானது இவர்கள் 2 பேருக்கும் அப்படின்னு. மேலும் இதோட மகிமைய சொல்லும் விதமா வனப்பர்வத்துல பிருத்திவியாம் நைமிஷம் தீர்த்தம் அந்தரிக்ஷேச்ச புஷ்கரம் திரயாணாமபி லோகானாம் குருக்ஷேத்திரம் விசிஷ்யதே. அதாவது பூமியில நைமிஷாரண்யமும் அந்தரிக்ஷத்துல புஷ்கரமும், ஆனா மூ உலகத்திலயுமே சிரேஷ்டமான தீர்த்தம் எது அப்படின்னா இந்த குருக்ஷேத்திரம் தான் அப்படிங்கிறது சொல்றா. மேலும் இங்க என்ன அதாவது என்ன தர்மம் ஒரு விஷயம், குருக்ஷேத்திரம் அப்படின்றதுனால குருன்னு ராஜாவுடைய பேர்ல இருக்கிறதுனால மட்டும் இல்ல, இங்க ஒரு விசேஷம் உண்டு. பாண்டவர்கள் அவர்களும் கௌரவர்கள் தான், தார்த்தராஷ்டிரர்களும் கௌரவர்கள் தான். இது கொஞ்சம் கவனிக்கணும். பாண்டவர்கள் கௌரவர்கள் தனியா பிரிப்பா. பாண்டவர்களும் கௌரவர்கள் தான், தார்த்தராஷ்டிரர்களும் கௌரவர்கள் தான். எப்படி தாசரத்தின்னு சொன்னா பரதனையும் குறிக்கும், லக்ஷ்மணனையும் குறிக்கும், ராமனையும் குறிக்குமோ அந்த மாதிரி இது அர்த்தம். ஒண்ணு. குருன்றதான ராஜா கூட்டஸ்தர், அவரால் தான் இந்த வம்சம் ஏற்படுத்தப்பட்டது. எப்படி இந்த வம்சம் ஏற்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி இந்த க்ஷேத்திரமும் அவரால் தான் ஏற்படுத்தப்பட்டது. எதுக்காக அப்படின்னு கேட்டா, தர்மமான யாகம் பண்றதுக்காக குருன்றவர் இந்த ஸ்தானத்தை ஏற்படுத்தினார். இப்போ அதே மாதிரி யுத்தம்ன்றதான யாகம் நடக்க போகுது. சமரம் அப்படின்னா யுத்தத்துக்கும் பேரு யாகத்துக்கும் பேரு. அவர் தர்மமான யாகத்துக்காக ஆரம்பிச்சார். இப்போ இங்க அதே மாதிரி தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக அதே குருக்ஷேத்திரத்துல சமரம்ன்றதான யாகம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஆமா. இப்படி இந்த தர்மக்ஷேத்திரமான இந்த குருக்ஷேத்திரத்துல பண்ற தர்மம் எதுவா இருந்தாலும் மல்டிப்ளை ஆகும். அண்ட் ஏதாவது அதர்மமான விஷயங்கள்லாம் டிசால்வ் ஆயிடும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க. அதுக்கப்புறம் சமவேதா யூத்சவகா, சமவேதா திரண்டிருந்தவர்கள், யூத்சவகா அதாவது யுத்தம் பண்ண ரொம்ப உற்சாகமா இருக்கா அப்படிங்கிறத இங்க சொல்றா. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாமகாஹா பாண்டவாஷ்சைவ கிம குர்வத அப்படின்னு கேக்குறான். என்ன பண்ணினா அங்க அப்படின்னு கேக்குறான். அதாவது 2 பேரும் சமவேதா யூத்சவகா அப்படின்னு இங்க திரண்டிருக்கிறதே யுத்தம் பண்றதுக்காக தான் அப்படிங்கிறச்சு அவ
யுத்தம் தான் பண்ண போறா அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கிறச்சு ஏன் என்ன பண்றா அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. அதாவது இந்த 2 விஷயம் இங்க பார்த்தோம்னா, இந்த போர்ல தன்னோட பிள்ளைகள் மடிய போறா அப்படிங்கிறது திருதராஷ்டிரனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட தர்மக்ஷேத்ரே அப்படின்னு சுபமான சப்தத்தை வச்சு இந்த ஆரம்பிச்சான் தன் கேள்விய. அதுக்கப்புறம் அங்க யுத்தம் தான் பண்ண போறா அப்படின்னு தெரியறச்சு கிமபூர்வதா என்ன பண்ணினார்கள் அப்படிங்கறத கேக்குறான். சோ அத நம்ம இங்கே பார்க்கலாம், கீழே மேல பார்க்கலாம். அதாவது திருதராஷ்டிரனுக்கு தெரியும் இந்த குருக்ஷேத்திரம்ங்கிற இடம் வந்து தர்மத்துல செழித்திருக்கும் இடம் அப்படிங்கிறது. அதனால அதோட மகிமை, அதனால மகிமையினால அதனோட இன்ஃபுளுன்ஸ்னால தன்னோட மகன்கள் வந்து இத ஓகே திருந்தி ஒருவேளை ராஜ்யத்தை கொடுத்துட்டாளா, இல்ல வந்து பாண்டவர்கள் வந்து அவர்கள சாத்விகர்கள், தர்மத்தை கடைபிடிப்பவர்கள், அதனால சரி எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவர்கள் வந்து பாண்டவர்கள் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள், இந்த இடம் வந்து தர்மம் வந்து மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கறதுனால அவளுக்கு ஒருவேளை அந்த வெற்றி கிடைச்சுட்டா அப்படிங்கறது அவனுடைய மனோநிலையா இருக்கலாம். அததான் இங்க வந்து ஆரம்பிக்கிறச்சே இன்னொன்னு இங்க சைக்காலஜியா இடம் தர்மக்ஷேத்திரமா இருக்கிறதுனால ஏற்கனவே சாத்வீகமா இருக்கிற பாண்டவர்கள் மேல சத்துவகுணம் அபிவிருத்தி ஆனதுனால யுத்தமே வேண்டான்னு கைவிட்டுட்டாளா, அல்லது சாத்வீக குணமே இல்லாத தன்னுடைய பிள்ளைக்கு சாத்வீகம் வந்து அவன் யுத்தம் வேண்டான்னு கைவிட்டுட்டாளா, இந்த அதாவது இதை ரொம்ப யூஸ் பண்ணினா கன்ஃபியூஷன் தான் வரும். இது வரலாம் 37 தடவை யூஸ் பண்ணிருக்கேன் அந்த வார்த்தைகளை. அதை யூஸ் பண்ண அப்படின்னா எத்தனை தடவை அப்படின்னு அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம வாயில வரக்கூடாது. அங்கதான் ஸ்கில் காமிக்கணும். சரியாமா? அதை மாத்தி சொல்ல கரெக்டா? அதனால இங்க இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா மாமகாஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதாவது மாமகாஹா அப்படிங்கிறச்சே தன்னுடைய பிள்ளைகளை மட்டுமே ஃபர்ஸ்ட் சொல்றான். அதுக்கப்புறம் பாண்டவாக சைவ அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது பாண்டவர்களும் தன்னுடைய தம்பியின் பிள்ளைகள் தான், தன்னுடையவர்கள் தான். இருந்தாலும் மாமகாஹா அப்படின்னு அவன் சொல்றது அவனுடைய மமகாரத்தை. எனக்கு எங்க சிவசங்காச்சார குமார் ராகவன் சுவாமி தான் ஞாபகம் வரும். அப்படிங்கிறது இங்க தெரியுது. சோ அந்த மமகாரம் தான் இந்த யுத்தத்துக்கான மெயின் அண்டர்லைன் ரீசன் அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இங்க திருதராஷ்டிரனோட மைண்ட் செட் அண்ட் அவனோட நேச்சர் தெரியறது. அதாவது அவன் மாமக்காக எல்லாமே ஈகோ சென்ட்ரிக், செல்ஃப் சென்டர்டா இருக்கான். ஆனா வேற அர்ஜுனன் வந்து நச்சஸ்ரேயோ ந பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே அப்படின்னு பின்னாடி சொல்றான். நச்சஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே சமிக்கணும் அப்படின்னு இங்க சொல்றச்சே இவங்க வந்து திருதராஷ்டிரன் தன்னுடைய பிள்ளைகளை மட்டும்தான் மாமகாகா அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனா எல்லாரையும் சேர்த்து இங்க ஸ்வஜனம், எல்லாரையுமே தன்னுடையவர்களாக இங்க பார்த்து அதனால அவனுக்கு வர கன்ஃபியூஷன்னால அவன் கடைசியில கன்ஃபியூஷன் வருது. ஆனா கிருஷ்ணனை சரணமடையறான். அதாவது எது எனக்கு ஸ்ரேயசோ அது எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு. ஆனா இங்க திருதராஷ்டிரன் பார்த்தோம்னா அவனுக்கு வியாசர், அவனுடைய ஆச்சாரியர்களான வியாசன், சனத்சுஜாத்தியர், அவர்கள் எல்லாம் சனத்சுஜாதர்கள் இவர்கள்லாம் அவனுக்கு அறிவுரை கொடுக்குறா. ஆனாலும் இல்ல தனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு அவன் தன்னுடைய ஆச்சாரியர்களை அடிப்பணியல. சோ அதனால இங்க நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா எங்க ஆச்சாரியனோட கைடன்ஸ் இருக்கிறச்சு நம்ம ஆல்வேஸ் வி ஆர் டுவர்ட்ஸ் பாத் ஆஃப் ப்ரோக்ரஸ் அண்ட் ஹையர் பர்பஸ். மாலினி சின்சியரா ட்ரை பண்ணிருக்கா. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்ல வரைச்சு வார்த்தைகளை நாம புரிஞ்சுண்டா கூட மற்றவளுக்கு புரியுற மாதிரி அதை கொண்டு போறதுல
நம்ம ஜாகிரதையா இருக்கும். இன்னொன்னு, நம்மள அறியாமல் நாம யூஸ் பண்ணக்கூடியதான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவா, அதை கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுடுவான். ஸோ ரெப்பிட்டேஷன் அந்த வந்து 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 வந்துன்னா போயிடுறது. அப்படின்னு அப்படி அப்படி எத்தனை தடவை அப்படி அது சொன்ன பிறகும் திருப்பி வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதனுடைய வேற வார்த்தைகள் கிடைக்கல. அங்கதான் ப்ராப்ளம். இது எதை காண்பிக்கிறதுனா, நாமளே சரியா பேசலைன்றது நமக்கே புரியுது. அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷன்லயும் நான் சொல்றேன். ஜென்ரலா நம்முடைய பேச்சு ஸ்கில்ல எழுந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுலயோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுலயோ நம்ம ரொம்பவே போராயிட்டோன்றது இதை நாம ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஸோ இதை நம்ம கட்டாயம் நாம மாத்திக்கணும். தர்மக்ஷேத்திர ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் எடுத்துட்டு அதுல நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். தட்ஸ் வெரி குட் அட்டம். அது ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறது ரொம்ப விசேஷம். அது மாமகாகான்னு சொன்னான்னு அர்த்தம், பாண்டவாகான்னு அர்த்தம், பாண்டவாகான சத்துவம்னு அர்த்தம், மாமகாகான ரஜஸ்தமசத்துவம் சொல்றது எல்லாம் விவரமா வியாக்கியானங்கள்ல பெரியவாள்லாம் எடுத்து காமிச்சிருக்கா. அது ரொம்ப அழகா ட்ரை பண்ணிருக்கா. பேச பேசதான் வரும், பேசினா ஒன்னா வரும். ரெப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணினா மட்டும்தான் அது சக்சஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?